அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகிய விஜயபாஸ்கருக்கு ஆர்பி உதயகுமார் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதனை ஒட்டி தற்பொழுது ஆர்பி உதயகுமார் அவரிடம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கான கடிதத்தையும் கூட சபாநாயகரை சந்தித்து வழங்கியுள்ள நிலையில் அவருடைய இந்த நடவடிக்கை என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று 5வதாக விஜயபாஸ்கர் அவர்களும் மிகப்பெரிய அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்த நபர். தற்பொழுது அவரும் நேற்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கக்கூடியது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த விஜயபாஸ்கருக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அடையாளம் கொடுத்து, அதிகாரம் கொடுத்து, முகவரி கொடுத்து, வாழ்வு கொடுத்து தங்களை ஆளாக்கிய கட்சியை காப்பாற்ற வேண்டிய இந்த சோதனையான நேரத்திலே கட்சி சரியில்லை, தொண்டர்கள் சரியில்லை, தலைமை சரியில்லை என அவதூறுகளை அள்ளி தெளித்து கொண்டே இருந்தால் தொண்டர்கள் இனியும் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து தன்னுடைய நாடகத்திற்கான விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கட்சிக்கு விஜயபாஸ்கர் வருவதற்கு முன்பாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இருந்த சொத்து பத்துக்களையும் இப்போது விஜயபாஸ்கர் வைத்திருக்கிற சொத்து பத்துக்கள் முதலீடுகளை எல்லாம் அவர் கட்சிக்கு எழுதி வைத்து விட்டு வேறு கட்சிக்கு போவாரா? இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு எனவும், கட்சியில் வாங்கின பதவி வேண்டாம், இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி வேண்டாம் என ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டீர்கள். அதனால் நியாயப்படி நீங்கள் கட்சியில் சேர்வதற்கு முன்பு இருந்த நிலையில்தானே வேற கட்சிக்கு போக வேண்டும் எனவும் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கட்சியில் எல்லாம் ஆண்டு அனுபவித்து சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து முதலீடு செய்தீர்கள், செல்வாக்கை சேர்ப்பீர்கள், எல்லாம் சேர்த்த பிறகு தலைமையையும் விமர்சிப்பீர்கள். தொண்டர்களை கைவிட்டு, மக்களை கைவிட்டு, உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்கள் முதலீடை காப்பாற்றுவதற்காக, வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் கட்சியை காட்டி கொடுத்தால் தொண்டர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள் என வயிறு எரிகிறது எனவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, புரட்சி தலைவி அம்மா வளர்த்த கட்சி இன்று இந்த கட்சியை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் தான் தலைமை சரியில்லை என்ற பதிவை போடுகிறீர்கள், எப்போ போடுவது என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பியிருக்கிறார். 10 வருடமாக நீங்கள் அவர் காதை கடித்து காலை பிடித்து எத்தனை விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்படி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நாங்க வாய் மூடிவிட்டு மௌனமாக வேலை பார்த்து இருக்கணுமா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பியிருக்கிறார்கள். அதிமுக சேரும் முன்பு உங்கள் குடும்பத்தை பற்றி இந்த நாட்டுக்கு யாருக்காவது தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பு இன்றி அதிகாரத்தை பார்க்காமல், பதவி சுகத்தை பார்க்காமல், கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் எதிர்காலத்தை நீங்கள் கேள்விக்குறியாக்கி விட்டு சென்றுள்ளீர்கள் எனவும், நீங்கள் தான் தோன்றித்தனமாக செய்யலாமா? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மா உங்களை சும்மா விடுமா என்றவும் கூட அது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இப்போது உங்களுக்கு என்ன தைரியம் வந்து விட்டது என்பது தெரியுமா? முன்பெல்லாம் கட்சியில் அதிகாரத்தை அணிவித்து விட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறினால் தொண்டர்கள் கொதித்து காலனி, விளக்குமாறு போன்றவைகளை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் நுழைய விடாமல் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் தற்போது நடக்கவில்லை, தொண்டர்கள் செய்யவில்லை என்ற தைரியத்தில் தான் மாற்றுக் கட்சிக்கு செல்கிறீர்கள் என கடுமையான விமர்சனத்தை விஜயபாஸ்கருக்கு ஆர்பி உதயகுமார் வைத்திருக்கிறார். தலைமையை புகழ்ந்து பேசிவிட்டு, தொண்டர்களை ஏமாற்றிவிட்டு, எல்லா சுகத்தையும் அனுபவித்து, கான்ட்ராக்ட் எடுத்துவிட்டு, கல்குவாரி எடுத்துவிட்டு, எத்தனை கல்லூரி உங்களிடம் உள்ளது என, இதெல்லாம் உங்கள் தாத்தா போட்ட பிச்சையா எனவும் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் நன்றி சொல்ல வருகிறீர்களா? ராஜினாமா செய்கிறேன் என்று கூறினீர்கள். நாங்கள் இத்தனை நாள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம், சொன்னால் எங்களுக்கு என்ன தெரியாது என்று நினைக்கிறீர்களா? அம்மாவை ஏமாற்றி பதவி வாங்கியிருக்கிறீர்கள், சொத்து சுகத்தை சேர்ப்பீர்கள். கட்சிக்கு ஒரு தோல்வின்னு வந்துட்டா காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் கட்சியை காட்டி கொடுத்து விட்டு ஓடுவீங்க. தொண்டர்கள் எல்லாம் இதை கை கட்டி வாய்ப்பத்தி மௌனமாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என பல்வேறு கடுமையான வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறார்கள். 54 வருடம் இந்த இயக்கத்தில் எந்த பதவியும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறானே தொண்டன், அவர்களை நம்பிதான் கட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களைப் போல ஓடிகாலிகளை நம்பி இந்த கட்சி இல்லை எனவும், சொந்த கட்சியில் ஜெயித்தால்தான் அமைச்சராக முடியும், வேறு கட்சியில் அமைச்சரானால்
மதிக்க மாட்டார்கள். தாவேக நல்ல கட்சி என்றால் தேர்தலுக்கு முன்பாக சேர்ந்திருக்க வேண்டாமா? ஏன் தேர்தலுக்கு பின்பு தாவேகாவில் சேர்கிறீர்கள்? விஜயை வாழ வைக்க போகிறீர்களா? எத்தனை பதவி சுகம் கொடுத்த கட்சியை தோற்றவுடன் காட்டிவிட்டு செல்கிறீர்கள். அதிமுகவுக்கு இந்த கதி தான், விஜய்க்கும் என்ன கதி என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தலைமை சரியில்லை என கருத்து சொல்லி நாடகமாடி கட்சி தொண்டர்களுடைய நலனையும் கட்சியின் எதிர்காலத்தையும் காவு கொடுத்து விட்டு தங்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமே முக்கியம் என்று கட்சி தாவுகின்ற நடவடிக்கை இனிபோல் தொடர்ந்தால் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இதனை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தனது கண்டன அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சல்மான்.